ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. இன்று நாம் பார்க்க இருப்பது சுவாதி நட்சத்திரம் பற்றிய சிறு குறு தகவல்கள். சுவாதி நட்சத்திரம் நரசிங்க பெருமானின் ஜென்ம நட்சத்திரம் ஆகும். சுவாதி நட்சத்திரம் என்பது ராகு பகவானின் நட்சத்திரம் ஆகும். சுவாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் உச்சம் பெறுகிறார். சனி பகவான் யார் எனில், இவ்வுலகிற்கு அனைவருக்கும் வேலை பணி அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆவார். அப்பேற்பட்ட கிரகம், உலகத்திற்கே அனைவருக்கும் வேலையை கொடுக்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த, சுவாதி நட்சத்திரத்தில் அவதாரமான ஸ்ரீரங்க பெருமானின், நரசிங்க பெருமானின் கோவில் ஒன்று ஸ்ரீரங்கத்தில் உண்டு. காட்டழகிய சிங்கர். காட்டழகிய சிங்கரை வழிபடும்போது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். திருமண தோஷங்கள் நிவர்த்தியாகும். இவ்வாறு பலதரப்பட்ட பலன்கள் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே செல்லலாம். சுவாதி நட்சத்திரம் ஒன்று வழிபடுபவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும். தீராத நோய் தீரும். மேலும் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அவர்கள் குறிப்பிடும் நாள்களிலும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. பிரதோஷ நேரத்தில் இவரை வழிபட்டால் குழந்தை வரம் நிச்சயம் என்கிறார்கள் மூத்தோர்கள். நினைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கும் நரசிம்ம பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமானது பானக நைவேத்தியம். இங்கு சிறப்பு. வெல்லம், சுக்கு, ஏலக்காய் முதலியவற்றை பெருமாள் சன்னதியில் நைவேத்தியத்தில் கொடுத்தால் சந்நிதியில் அர்ச்சகர்கள் பெருமாளுக்காக எடுத்து வைத்த தீர்த்தத்தில் பானகம் கரைத்து அதை பெருமாளுக்கு நிவேதனம் செய்து தருகிறார்கள். அந்த பானக பிரசாதத்தை பக்தர்களுக்கு வழங்கினால் பிரார்த்தனை நிறைவேறுவது கண்கூடாக தெரியும். பிரதோஷ காலங்களில் வழிபாடு செய்தால் உத்தியோகம் கிடைக்கும், மகப்பேறு கிடைக்கும், திருமணத்தடை நீங்கும், பெரிய வரம் கொடுப்பார் ஸ்ரீரங்கம் காட்டழகிய சிங்கர். இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பம்சமும் உண்டு. மகான் ஸ்ரீராமானுஜருக்கு பின்னர் வந்த பிள்ளை லோகாச்சாரியர் சுவாமி ஸ்ரீ வசனபூஷணம் என்ற அற்புத கிரந்தத்தை அருளி செய்தார். அப்படி அவர் அருளி செய்து அதற்கான இரகசிய அர்த்தங்களையும் தமது சீடர்களுக்கு உபதேசித்த இடமும் இந்த கோவில்தான் ஆகும். ஸ்ரீரங்கம் சென்றால் காட்டழகிய சிங்கரை வழிபட தவறக்கூடாது. குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ஆலயம் ஸ்ரீரங்கம் காட்டழகிய சிங்கர் தான். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் ரோஹிணி நட்சத்திர நபர்கள் அடிக்கடி சென்று வர வேண்டும். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலுக்கு வெளியில் இருக்கும் ராமானுஜர் சன்னதியை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் காட்டழகிய சிங்கரை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டும். அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தில் சென்று வழிபடும் போது அடுத்தடுத்த நற்பலன்கள் கண்கூடாக அனுபவிக்க முடியும். இதுவே உண்மை. நன்றி.